வணக்கம். போட்டித் தேர்வுகள்ல அடிக்கடி கேட்கிற ஒரு சதவிகித கணக்க எப்படி ரொம்ப ரொம்ப சுலபமா தீர்க்கறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, இந்த ஒரு கணக்கு மூலமா நம்மளோட திறமைய இன்னும் கொஞ்சம் மெருகேத்திக்கலாம். நீங்க எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கோ இல்ல ஒரு வேலைக்கான நேர்முக தேர்வுக்கோ தயாராகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வாங்க, இதை எப்படி அசால்ட்டா சமாளிக்கிறதுன்னு கத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். ஒரு பெண் ஒரு புடவைய 2200 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஆனா இதுல அவங்களுக்கு 12% நஷ்டம். அப்போ அந்த புடவையோட அசல் அடக்க விலை என்னவா இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? கவலைப்படாதீங்க. இதை தீர்க்கறதுக்கு நம்ம கிட்ட 2 சூப்பரான வழிகள் இருக்கு. வாங்க, அது ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போறது சூத்திர முறை, அதாவது ஃபார்முலா மெத்தட். இது ரொம்பவே நேரடியான நம்பகமான வழி. இதுல போட்டா பதில் தப்பாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடக்க விலைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா, அடக்க விலை அதாவது காஸ்ட் பிரைஸ் சமம் 100 வகுத்தல் 100 மைனஸ் நட்ட சதவீதம் பெருக்கல் விற்பனை விலை அதாவது செல்லிங் பிரைஸ். இது ரொம்ப எளிமையான சூத்திரம் இல்லையா? சரி, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். முதல் ஸ்டெப் என்ன? கேள்வியில என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். விற்பனை விலை 2200 ரூபாய், நட்டம் 12%. ஓகே. அடுத்ததா ரெண்டாவது ஸ்டெப். இந்த மதிப்புகளை அப்படியே நம்ம ஃபார்முலால போட போறோம். அப்போ என்ன கிடைக்கும்? அடக்க விலை சமம் 100 பை 100 மைனஸ் 12 அதாவது 88 பெருக்கல் 2200. மூணாவது ஸ்டெப், இத கணக்கிடணும். கடைசி ஸ்டெப், இத சுருக்குனா ஃபைனல் ஆன்சர் நம்ம கையில. பாத்தீங்களா, அந்த ஃபார்முலாவில் எல்லாத்தையும் சரியா போட்டப்போ புடவையோட அசல் அடக்க விலை 2500 ரூபாய்னு எவ்வளவு துல்லியமா கிடைச்சிருச்சு பாருங்க. சரி, இப்போ அடுத்த முறைக்கு போலாம். இது ஒரு மனக்கணக்கு, குறுக்கு வழி, ஒரு ப்ரோ மாதிரி யோசிக்கிற முறை. பரீட்சை ஹால் மாதிரி நேர நெருக்கடி இருக்கிற இடத்துல இது உங்க நேரத்தை பயங்கரமா மிச்சப்படுத்தும். இந்த குறுக்கு வழியோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். 12% நஷ்டம்னா என்ன அர்த்தம்? பொருளோட அசல் விலை 100%னா அதுல 12% இழந்துட்டீங்க. அப்போ நீங்க வித்த விலை அசல் விலையில 88% தான். அவ்வளவுதாங்க விஷயம். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க. 2 முறைகளுமே கணிதப்படி ஒண்ணுதான். ஆனா அந்த குறுக்கு வழி தர்க்கத்தை பாருங்க. ஃபார்முலால இருந்த அந்த 100 பை 88ன்ற சிக்கலான பின்னம் இப்ப நேரடியா 2200 0.88ஆல வகுக்கிற மாதிரி ரொம்ப எளிய கணக்கா மாறிடுச்சு. மனசுல போடுறதுக்கு இது எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க. இப்போ ஒரு சூப்பரான மென்டல் மேத்ஸ் டிப். 2200 88ஆல வகுக்கணும் இல்லையா? பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். ஆனா இங்க பாருங்க, 2200 சரி 88 சரி ரெண்டுமே 22ஓட மடங்குகள். அதாவது 2200 88ஆல வகுக்கிறது 100 4ஆல வகுக்கிறதுக்கு சமம். 100 4ஆல வகுத்தா என்ன வரும்? டக்குன்னு சொல்லிடலாம், 25. அப்ப நம்ம கணக்கு எப்படி மாறும்? 25 பெருக்கல் 100 2500. பாத்தீங்களா, பேனா பேப்பர் இல்லாம மனசுக்குள்ளே எவ்வளவு வேகமா போட்டாச்சு. ஆக இதுவரைக்கும் நாம ஒரே கணக்க தீர்க்கிறதுக்கு 2 பவர்ஃபுல்லான வழிகளை பார்த்திருக்கோம். அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 முறைகளுமே நம்மளோட டூல் கிட்ல இருக்க வேண்டிய முக்கியமான கருவிகள். உங்களுக்கு துல்லியம்தான் முக்கியம், தப்பே வரக்கூடாதுன்னு நினைச்சா ஃபார்முலா முறைய பயன்படுத்துங்க. இல்ல வேகம்தான் முக்கியம், நேரம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைச்சா இந்த மனக்கணக்கு குறுக்கு வழிய பயன்படுத்துங்க. சரி, இந்த விளக்கத்தை ஒரு சின்ன கேள்வியோட முடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு லாஜிக் நல்லா புரிஞ்சிருக்கும். ஒருவேளை 12% நஷ்டத்துக்கு பதிலா 15% லாபம் கிடைச்சிருந்தா அந்த புடவையோட அசல் அடக்க விலைய எப்படி கணக்கிடுவீங்க? யோசிச்சு பாருங்க, பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க. இது உங்க கற்றலை இன்னும் வலுப்படுத்தும்.